அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் அறிவித்த அறிவிப்பின் மிகவும் சர்ச்சையானது என்னவென்றால், மூன்றாம் பாலினத்தவர்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவது. இந்த அமெரிக்காவின் பாலினம் என்பது இரண்டு, ஒன்று ஆண் பாலினம், மற்றொன்று பெண் பாலினம். இந்த மூன்றாம் பாலினத்தையோ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரத்து செய்யப்படுவதாகவே சூசகமாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் தற்சமயம் 20 லட்சம் நபர்கள் மூன்றாம் பாலினத்தவர்களாக பதிவு செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 13 வயதிற்கு குறைவாக உள்ள நபர்கள் 2 லட்சம் பேரும் பதிவு செய்துள்ளார்கள். மற்றும் 13 வயதிற்கு மேற்பட்டுள்ள 18 லட்சம் நபர்கள் பதிவு செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடுகின்றன. இந்த மூன்றாம் பாலினத்தவர்களின் உரிமைகளையோ ரத்து செய்வதன் மூலமாகவே அவர்களுடைய அடிப்படை உரிமைகளான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது இடங்களில் செல்லும்போது பல்வேறு பிரச்சனைகளையோ சந்திக்கின்றார்கள். அடிப்படை உரிமையான கல்வி என்பது இந்த நபர்களின் ஒரு எட்டாக்கனியாகவே அமைந்துவிடுகிறது. அதனால் அவர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு என்பது கிடைப்பதில்லை. இதனால் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் அவர்களுடைய வருமானம் என்பது போதிய அளவு வருவதில்லை. இதனால் அவர்கள் ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது அடிப்படை உரிமைகளான கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியம், ஊதியத்திற்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்கிறார். அதே போல தான் இந்த மூன்றாம் பாலினத்தவர் நபர்களின் வாழ்க்கை நிலை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலை தொடருமானால் அமெரிக்காவில் வாழும் மூன்றாம் பாலினத்தவர்களின் வாழ்க்கை நிலை என்பது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அதனால் அவர்களின் வாழ்க்கை நிலை ஒரு வறுமை கோட்டிற்கு சென்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கோபமடைந்த மூன்றாவது பாலின நபர்கள் அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்பது, அதனால் அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கலாம் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.